லாஸ்ட் வீடியோல 3x3 கிரிட் யூஸ் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றத பத்தி பார்த்திருந்தோம். அண்ட் இந்த வீடியோல ஒரு பெஸ்டான லார்ஜ் கேப் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் அனலிஸ்ட் படி 90% ஆஃப் வியூவர்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க. நான் போஸ்ட் பண்ற வீடியோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 1% வேல்யூ ஆட் பண்றதா நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றதுக்கு நான் டிக்கெட் ஆப் யூஸ் பண்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டில லார்ஜ் கேப் ஃபண்ட் செலக்ட் பண்ணிட்டு தென் ஆட் ஃபில்டர்ல சிஏஜிஆர் 3 இயர்ஸ், சிஏஜிஆர் 5 இயர்ஸ், சிஏஜிஆர் 10 இயர்ஸ் அண்ட் முக்கியமா 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கூடவே ஆல்பாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் செகண்டா ரிஸ்க்ல மேக்ஸிமம் டிராடவுன் அண்ட் வாலட்டிலிட்டி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஷார்ப் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். டோட்டலா 34 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இந்த 34 வந்துட்டு டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபாலோ பண்றது எலிமினேஷன் ப்ராசஸ். எஸ், ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் வேணும்னா ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண ரிமூவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண நமக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ப்ராசஸ்ல லெஸ் தென் 3 இயர்ஸ் இருக்கிற ஃபண்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோல் ரிட்டர்ன்ல போய் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஃபில்டர் பண்ணிட்டு கீழே வர ஜீரோ ஃபண்டை ரிமூவ் பண்ணிடலாம். தென் செகண்ட் ஸ்டெப்ல மோஸ்ட்லி எல்லாரும் லாங் ட்ராக் இருக்கிற ஃபண்டை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸ்ல உங்களுக்கு 10 இயர்ஸ் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட் மட்டும் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா 10 இயர்ஸ் சிஏஜிஆர்ல லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்துட்டு ஜீரோ வெளியே வர ஃபண்டை ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணா 34 ஃபண்ட் இருந்துட்டு 23 ஃபண்டுக்கு வந்திருக்கு. தேர்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு ஹையர் ரோலிங் ரிட்டர்ன் எந்த ஃபண்ட் கொடுத்துருக்கோ அந்த ஃபண்ட் மட்டும் தான் வேணும். சோ அதுக்கு 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ல ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்துட்டு டாப் 5 ஃபண்ட் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டாப் 5 லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்துட்டு ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்றத பத்தி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் எந்த ஃபண்ட் அதிகமான ரோலிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ஃபண்ட்ல பிளைண்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் எந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அப் டு யூ, நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னு. பட் என்ன கேட்டா ரெண்டுமே தப்பும் கிடையாது, ரெண்டுமே கரெக்டும் கிடையாது. பட் நான் ஃபாலோ பண்ண மெத்தடாலஜி ஒரு ஃபண்டோட எஃபெக்ட்னஸ் வச்சுட்டு எந்த ஃபண்ட் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ஃபண்டா சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபண்டோட எஃபெக்ட்னஸோட மீனிங் என்னதுன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் நாம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணுவோம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மூலியமா ஒரு ஃபண்ட் மேனேஜர் எவ்வளவு எஃபெக்டிவா ஒரு ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். சோ ஹையர் எஃபெக்ட்னஸ் இருக்கிற ஃபண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு லாஸ்ட் காலம்ல 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்னை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட டிவைட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஃபண்ட் எஃபெக்ட்னஸ் கிடைச்சிடும். ஹையர் தி வேல்யூ பெட்டர் தி எஃபெக்ட்னஸ். சோ ஹையர் எஃபெக்ட்னஸ் இருக்கிற ஃபண்ட் நம்மளுக்கு வேணும். சோ கால்குலேட் பண்ணிட்டு ஹையர் டு லோயர் வேல்யூ கொடுத்தோம்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்டா இருக்குது. இந்த ஃபண்டோட 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் 22.15%. அது மட்டும் இல்லாம 3 இயர்ஸ் சிஏஜிஆர், 5 இயர்ஸ் சிஏஜிஆர், 10 இயர்ஸ் சிஏஜிஆர் எல்லா பீரியட்லயும் இந்த ஃபண்ட் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டா இருக்குது. அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ஜஸ்ட் 0.6 தான். அண்ட் இதுதான் லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அமங் டாப் 5 ஃபண்ட்ஸ். தென் இந்த வாலட்டிலிட்டி, மேக்ஸிமம் டிராடவுன், ஆல்பா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான். ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் ஃபியூச்சர்ல இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து டிராடவுன் பார்க்கும்போது 20% 30% இருக்குது. சோ மேக்ஸிமம் இந்த ஃபண்ட் டிராடவுன் 20% வரைக்கும் போகலாம். இது தெரிஞ்சாதான் இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது ஒரு பர்టిక్యులர் பீரியட்ல இந்த ஃபண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும்போது உங்களால ஹோல்ட் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்க பேனிக்ல ஒரு ஃபண்டை செல் பண்ணிடுவீங்க. சோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டோட வாலட்டிலிட்டி, மேக்ஸிமம் டிராடவுன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தரா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா இந்த லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் வந்துட்டு 16.41% ரிட்டர்ன் கொடுத்திருக்குது. அதுவே எஸ்ஐபின்னு பார்க்கும்போது எவ்ரி மந்த் 100 rupees எஸ்ஐபி பண்ணியிருந்தோம்னா டில் டேட்ல 6000 rupees நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்போம். அண்ட் கரண்ட் கார்பரேஷன் பார்க்கும்போது 9500 rupees இருந்திருக்கும். அண்ட் அப்சல்யூட் ரிட்டர்ன்ல 60% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். அண்ட் பியர்ஸ் கம்பேரிசன்ல எஸ்பிஐ அண்ட் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்ட் தான் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அவுட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அசெட் அலோகேஷன் பார்க்கும்போது 99.56% ஈக்விட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. and just 0.46% கேஷ் ஈக்குவலண்டா வச்சிருக்காங்க. செக்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது பிரைவேட் பேங்க்ல 20% ஸ்டேக் பண்ணிருக்காங்க அண்ட் ஃபாலோட் பை ஐடி அண்ட் அதர் செக்டர்ஸ். அண்ட் முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது 2 ஃபண்ட் மேனேஜர் அண்ட் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் 10+ இயர்ஸ். இந்த ஃபண்ட்ல 5000 rupees நம்ம எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தோம்னா கரண்ட் டேட்ல எவ்வளவு கார்பஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் 5000 rupees அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பீரியட் சின்ஸ் இன்செப்ஷன். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபண்ட் லான்ச் ஆகி 12.5 இயர்ஸ் ஆகுது. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் பார்க்கும்போது 18.2% ரிட்டர்ன் கொடுத்திருக்குது. அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ 7.5 lakhs அண்ட் டோட்டல் ரிட்டர்ன் மட்டும் பார்க்கும்போது 17.75 lakhs அண்ட் ஆஃப்டர் டாக்ஸ் டிடக்ஷன் போக நம்ம கையில 23 lakhs கார்பஸ் இருக்கும். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் என்னோட ஃபேவரட்டான லார்ஜ் கேப் ஃபண்ட். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட்டான லார்ஜ் கேப் ஃபண்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ மட்டும் தான், மியூச்சுவல் ஃபண்ட் பையிங் அண்ட் செல்லிங் கிடையாது. ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பெஸ்டான மிட் கேப் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்றது பத்தி பார்க்கலாம். Until stay tuned with Techno Fund, na Bharati. Thanks for watching.